ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். திஸ் கவர்மெண்ட் மே பி டிஸ்மிஸ்ட். ஜனாதிபதி ஆட்சியை வைங்க, இங்கே அரசியல் சட்டத்தை வந்து இது பண்ணுறாங்க, அரசியல் சட்டப்படி என் பணியை செய்ய வரல, அரசியல் சட்டப்படி நான் செஞ்ச பணிக்காக என்னை கொச்சப்படுத்துகிறாங்க, பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி, ஆர்டிகல் 356 படி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கன்னு சொல்லி ரிப்போர்ட்டை எழுதுங்க. பாஜக கதையை சொன்னால் சட்டசபையின் மாண்பு போகாது. உங்கள் அப்பாவுடைய கதை, உங்கள் திமுகவோட கதை, உங்கள் திமுக எம்எல்ஏக்கள் கதை அத்தனை பேரையும் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இந்த சட்டசபையின் மாண்பே கெட்டு போகும். ஏன் நீங்கள் சட்டையை கிழிச்சுக்கிட்டு பனியனோட வெளியில் வந்தீங்களா இல்லையா? அப்போ சட்டசபை மாண்பு கிடைலையா? நீங்கள் தான் சட்டசபை மாண்பை பேசலாமா? இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த பெண்ணை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா ஆதாரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி? எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லவர் மாதிரி அந்த ஆதாரத்தை கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஆதாரத்தை அழிப்பதில் முதல் வேலை நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. முதல் செய்தி, இன்றைய ஆடுகளத்தில் முதல் செய்தி, எல்லாம் நேற்று இந்த கவர்னருக்கும் இவங்களுக்கும் நடந்த தகராறு. அதன் அடிப்படையில் தான் நிறைய செய்திகள். ஸ்டாலின் சட்டசபையில் பேசியிருக்காரு. அதனால் ஒன்றுக்கும் பதில் சொல்லணும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் யாருமே பதிலே சொல்கிறதில்ல. ஸ்டாலின் என்னென்னமோ பேசியிருக்காரு, அவருக்கு பதில் சொல்லணும். அண்ணாமலையும் பேசுகிறதில்ல, எடப்பாடியும் ஏதோ சட்டசபை உள்ளே போய் எடப்பாடி தகராறு பண்ணுறாரு. ஆனால் அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லணும்ல. இல்லைன்னா அவர் என்ன நினச்சிக்குவார், அவர் பேசுகிறது தான் உண்மை, மக்களும் அப்படியே நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த செய்திகள் தான் இன்றைக்கி முக்கியம். முதல் இது வந்து கவர்னரை செருப்பால் அடித்த திமுககாரன். பார்த்துக்கோங்க, கவர்னரின் படத்தை செருப்பால் அடிக்கிறாங்க. அதை பார்க்கணும்ல. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அன்றைக்கே தெரியும், கவர்னர் வந்து இவங்க கூப்பிட்டதுக்காக தன்னுடைய அரசியல் சட்டம் தனக்கு கொடுத்த கடமையை செய்வதற்காக போன தடவையும் இதே மாதிரி இவங்க ரவுடித்தனம் பண்ண இருந்தும் அப்பாவு வந்து கூப்பிட்டாருங்கிறதுக்காக வந்தார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் வரேன், ஆனால் எனக்கு வந்து ஜனகணமனதை முன்னாடி போடுங்க, அதில் தான் இந்திய அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம், அதை வந்து மத்திய அரசாங்கத்தின் உள்துறை அமைச்சகம் ஆர்டராகவே போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அப்பாவை எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இந்த ரவுடி கூட்டம் வேணும்னே ஜனத்தை மனதையை இது பண்ணிட்டாங்க, தேசிய கீதத்தை எடுத்துட்டாங்க. மறுபடியும் வந்து பார்த்த உடனே அவருக்கு இவ்வளவு அவமதிக்கிறாங்களேன்னு தான் வெளில பண்ணார். அது உங்களுக்கு தெரியும். இந்த கூட்டம் எல்லா தப்பையும் பண்ணிட்டு சட்டப்படி நடந்த கவர்னரை எப்படி அவமதிக்கிறாங்க? 1000 ரூபா கொடுத்து பிரியாணியை கொடுத்து ஒரு 10-20 பேரை கூட்டிகிட்டு வந்து கவர்னர் படத்தை கொடுத்து செருப்பால் அடின்னு இருக்காங்க. இந்த வீடியோவை பாருங்க. வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்க, வேண்டாம் 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 விட்டுருங்க, வேண்டாம் வேண்டாம் விடுங்க. ஸோ அந்த வீடியோவில் தெரியுதா, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்தியாவின் மிக உயர்ந்த பதவிகளை வகித்தவர், நாகாலாந்தில் கவர்னராக வகித்தவர், நான் சொல்கிறபடி இந்திய நாட்டின் பாதுகாப்புக்கு அடிப்படை இதாக இருக்கக்கூடிய அடித்தளமாக இருக்கக்கூடிய ராவில் அத்தனை வருஷம் இருந்து இந்திய பாதுகாப்புக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சவர். இவன் பூரா கள்ளச்சாராயம் காய்ச்சிருவேன், எல்லா பொறுக்கித்தனத்தையும் பண்ணுறவன் இவன். அவர் செருப்பால் அடிக்கலாம் பார்த்துக்காங்க. ஸோ செருப்பால் அடிச்சுட்டாங்க. அடித்ததுக்கப்புறம் இப்போ கவர்னர் மாளிகைக்கு போயிடுச்சு இந்த வீடியோலாம். ஆனால் நான் கவர்னருக்கு என்ன சொல்வேன்னா, எல்லாருக்குமே இது குற்றமா இல்லையா அப்படிங்கிற சட்ட விஷயம்னு சொல்லணும். இது வந்து மிகப்பெரிய குற்றம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச வெள்ளக்காரங்காலத்திலே எழுதிட்டான். ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, கவர்னராக இருந்தாலும் சரி, அவர்கள் அரசியல் சட்டத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்யும்போது, இல்லை இந்த 2 பேர் மீதும் தாக்குதல் நடத்தினா
செக்ஷன் 124 ஐபிசி, பழைய சட்டம் 124 ஐபிசியில் 7 வருஷம் தண்டனை. இந்த கூட்டத்துக்கு 7 வருஷம் தண்டனை. அந்த 7 வருஷம் தண்டனை இவங்க 2 பேரையும் அவமதித்தா அந்த வழக்கை போடலாம். ஆனால் வச்சிருக்கிறது பூரா கூலிப்படை, காவல்துறைங்கிற கூலிப்படையை வச்சுருக்காரு யார், ஸ்டாலின். இவர் சொன்னால் தான் அந்த கூலிப்படையை வழக்கு போடும். ஏற்கனவே கவர்னர் ஊட்டிக்கு போனார் ஒரு இதுக்கு. அப்போ இந்த கூட்டணி கட்சிவங்களெல்லாம் வச்சு கல்லை விட்டு எரிஞ்சாங்க காரில், கொடிக்கம்பத்தில் இருக்கிற கம்பை எரிஞ்சாங்க. அப்போவே கவர்னர் போய் புகார் கொடுத்தார். ஒரு பயம் சீண்டிக்கலை, யாருமே வழக்கு போடலை. அதுக்கப்புறம் கவர்னர் அமைதியாக இருந்துட்டார். ஆனால் இந்த தடவை கவர்னர் அமைதியாக இருக்கக்கூடாதுங்கிறது தான். உங்கள் கடமையை செய்யுங்க. இந்த இவங்களுடைய சமூக விரோதிகள் கூட்டத்தை அடக்கணும். நீங்கள் போன தடவை விட்டது தப்பு. அதனால் கவர்னர் தன்னுடைய செயலாளரிடம் சொல்லி இந்த வீடியோவை வச்சு உடனடியாக சென்னை சிட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு, டிசி, கமிஷனர் எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் இதை அனுப்புங்க. உங்கள் கம்ப்ளைண்ட்டை வெயிட் பண்ணுங்கள். 7 நாள் டைம். 2வது கம்ப்ளைண்ட் டிசிக்கு மட்டும் தனியாக கொடுங்க. சிஆர்பிசியில் அதுதான் சொல்லுது. முதல்ல இன்ஸ்பெக்டர், காப்பி டு கமிஷனர், டிசி. 2வது கம்ப்ளைண்ட் டெபுட்டி கமிஷனர், அந்த எஸ்பி கார்டில் இருக்கிறவங்களுக்கு அனுப்புங்க. மறுபடியும் 7 நாள் பாருங்கள். போடலைன்னா ஹைகோர்ட்டில் 482 சிஆர்பிசியில் என்னுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் செயலாளர் மூலமாக போடுங்க. ஹைகோர்ட்டு உங்களுக்கு உடனடியாக வழக்கை பதிவு செய்யுங்கள். ஸ்டாலின் மேலே தான் நீங்கள் வழக்கு போடணும். நீங்கள் தானே அனுமதி கொடுக்கணும். இதுக்கு ஸ்டாலின்கிட்ட நீங்கள் அனுமதி வாங்க வேண்டியது. ஸ்டாலினுக்கு முதலமைச்சர்னா அனுமதி வாங்க வேண்டியதில்லை. முதலமைச்சருக்கு நீங்கள் எப்போ அனுமதி வாங்கணும்னா, அவர்கள் முதலமைச்சருக்குரிய டியூட்டியை பார்க்கும்போது அதில் ஏதாச்சும் தப்பு நடந்திருந்தால் அப்போ தான் நீங்கள் முன் அனுமதி வாங்கணும். இது கிரிமினல் குற்றம். கவர்னரை செருப்பால் அடிக்கிறது கிரிமினல் குற்றம். இதை தூண்டிவிட்டவர் ஸ்டாலின். ஸ்டாலின் மேலே தான் நீங்கள் புகார் கொடுக்கணும். இந்த இவன்லாம் 1000 ரூபா வாங்கிட்டு பண்ணுறவன், ரூபா கொடுத்தா யாரை வேணாலும் அடிப்பான். நாளைக்கு பிஜேபிக்காரங்க கொடுத்தா ஸ்டாலின் மேலேயே அடிப்பான். ஸோ அவங்கெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவர்கள். அதனால் ஸ்டாலின் மேலே இந்த புகாரை கொடுங்க. இல்லைன்னா ஹைகோர்ட்டில் போட்டு ஸ்டாலின் மேலே வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்கள். இதை உடனடியாக கவர்னர் அவர்கள் செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பக்கம் ஸ்டாலின் மேலே நீங்கள் புகார் கொடுக்குறது. இன்னொரு பக்கம் ஆர்டிக்கல் 356 இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு கட்டப்போச்சுன்னு வைங்க, அதுக்கும் கொடுக்கணும். இல்லைன்னா பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி, அதாவது அரசியல் சட்டப்படி ஒருத்தர் தன்னுடைய கடமையை கவர்னர் செய்ய முடியலைன்னா அது அரசு பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி. 356 கவர்னர் ஒரு ரிப்போர்ட் அனுப்பணும். திஸ் கவர்மெண்ட் மே பி டிஸ்மிஸ்ட். ஜனாதிபதி ஆட்சியை வைங்க, இங்கே அரசியல் சட்டத்தை இது பண்ணுறாங்க, அரசியல் சட்டப்படி என் பணியை செய்ய வரல, அரசியல் சட்டப்படி நான் செஞ்ச பணிக்காக என்னை கொச்சப்படுத்துகிறாங்க. பிரேக் டவுன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி, ஆர்டிக்கல் 356 படி இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யுங்கன்னு சொல்லி, அது பிஜேபியில் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதை வச்சு அமித்ஷா தூங்கிக்கிட்டு இருப்பார், இல்லை கனிமொழி ஃபோன் பண்ணால் ஆஃப் ஆயிடுவாங்க. இருந்தாலும் ரிப்போர்ட்டை எழுதுங்க, டிஸ்மிஸ் செய்யணும்னு ரிப்போர்ட்டை எழுதுங்க. இதை உடனடியாக கவர்னர் செய்யணும். இல்லைன்னா இந்த ரவுடி கூட்டம் நேரே அடிப்பான். இன்றைக்கி வீடியோவில் இதுக்கு அடிக்கிறான், நேர கூட அடிப்பான். இது சமூக விரோதிகள் கூட்டம். இப்படி ஒரு கவர்னருக்கு ஒரு பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மாண்பை எவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. இதற்கு கவர்னருக்கு நாங்கள் விடுக்கும் வேண்டுகோளாகவும் கவர்னரை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கடுத்தது கவர்னரை வார்த்தைகளால் என்னென்ன தாக்கியிருக்கான் இந்த கூட்டம் அப்படிங்கிறத ஒன்றும் நான் பார்ப்பேன். இந்த நாட்டு வக்கீல் ஆர்எஸ் பாரதி, அந்த அளவுக்கு தமிழும் பேச தெரியாது, இங்கிலீஷும் ஒழுங்காக பேச தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, கவர்னர் இஸ் அ கேஷுவல் லேபரர் அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே பல நாட்கள் முன்னாடி சொல்லிட்டேன், அவர் ஒரு கேஷுவல் லேபர் மாதிரி. அவர் பர்மனன்ட் கவர்னர் கிடையாது, அவர் டெம்பரரியாக இருக்கிற கேஷுவல் லேபர் மாதிரி. அப்படின்னா இங்கிலீஷில், தமிழில் என்ன அர்த்தம்னா, கவர்னர் ஒரு தினக்கூலி அப்படின்னு சொல்லி திமுகவின் இந்த செயலாளர், தலைமை நிலைய செயலாளர்
ஆர்எஸ் பாரதி கவர்னர் சொல்கிறான். தினக்கூலி இவங்க தான் எல்லாம் தினக்கூலியாக இருந்து அரசியலுக்கு வந்தவங்க தான் அவங்க பூரா. அதில் ஆலந்தூரில் தினக்கூலியாக இருந்த ஆள் வக்கீல்னு பேரை போட்டு கோர்ட்டுக்கே போகிறதில்ல. ஒரு பெரிய ஐபிஎஸ் முடித்த கவர்னரை பார்த்து தினக்கூலிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, டிஎம்கேக்கு ஆர்எஸ் பாரதி நீங்கள் ஸ்டாலினோட தினக்கூலி. அவன் கொடுக்குற இதுக்கு வந்து போட்ட இதை வந்து வாங்குகிற ஆளுங்க. ஏதாச்சும் பதவி கொடுப்பான், ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த கட்சியில் இருக்கீங்க. உண்மையான தினக்கூலி வந்து ஆர்எஸ் பாரதி ஸ்டாலினுக்கு தினக்கூலி. ஸ்டாலின் வந்து அவங்க அப்பாவுக்கு தினக்கூலியாக இருந்தார். கருணாநிதி என்றவருக்கு வந்து தினக்கூலியாக இருந்தவர் ஸ்டாலின். உங்கள் பரம்பரையே இப்படி தானே. சரி, உங்கள் அப்பா யாருக்கு தினக்கூலியாக இருந்தார்? அண்ணாதுரைக்கு தினக்கூலியாக இருந்தவர் உங்கள் அப்பா. அண்ணாதுரை சொல்கிற வேலையெல்லாம் செய்து கொண்டு இருந்தவர் உங்கள் அப்பா. சரி, உங்கள் அண்ணாதுரை யாருக்கு தினக்கூலியாக இருந்தார்? ஈவே ராமசாமிக்கு தினக்கூலியாக இருந்தவர் தான் அண்ணாதுரை. இந்த கூட்டம் பூரா ஈவே ராமசாமிக்கு தினக்கூலிகளாக இருந்து சொத்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் உங்கள் ஈவே ராமசாமி யாருக்கு தினக்கூலினா வெள்ளைக்காரனுக்கு தினக்கூலி. வெள்ளைக்காரனுக்கு வேவு பார்த்தாள், வெள்ளைக்காரனுக்கும் சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னாள். அப்போ யாருக்கு தினக்கூலியாக இருந்திருக்காரு? ராமசாமி வெள்ளையனுக்கு. வெள்ளையனுக்கு தினக்கூலியாக இருந்த ராமசாமிக்கு தினக்கூலியாக இருந்தவர்கள் தான் நீங்கள் எல்லாம். உங்கள் சரித்திரமே அப்படித்தான். அதனால் கவர்னரை போய் தினக்கூலின்னு சொல்கிறது வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், நீங்கள் அனைவருமே தினக்கூலிகளாக இருந்தவர்கள். ஒரு படித்த மனுஷனை தினக்கூலின்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவா அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து இன்னொரு முட்டாள் கொங்கு ஈஸ்வரன் ஒரு ஆள். அந்த கொங்கு மக்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோ பெரிய ஆளுங்க நீங்கள். எத்தனை பிஸ்னஸ் வச்சு எவ்வளவு இன்று கோயம்புத்தூரையும் ஈரோடையும் பெரிய லெவலுக்கு அகில இந்திய அளவுக்கு தூக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவ்வளவு அறிவாளிகள் ஒரு அறிவில்லாத ஆளு போய் எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறீங்களே இந்த கொங்கு ஈஸ்வரன் மாதிரி ஆளுக்கு. நான் எதுக்கு அறிவில்லாதவர்னு சொல்கிறேன்னா, ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டாலின் விட்டதுக்கு போன முந்தினதில் பழைய கவர்னர் வரும்போது ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தார் இந்த பகுத்தறிவில்லாத மனிதர். நீங்கள் ஜெய்ஹிந்துங்கிற வார்த்தை எடுத்ததற்கு முதலமைச்சருக்கு நன்றினார். அப்போவே சொன்னால் முட்டாளாக இருக்கார், இவருக்கு எப்படிப்பா நீங்கள் உங்கள் கொங்கு வேளாளர்கள்லாம் ஓட்டு போடுறீங்க. இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள், படித்தவன் பேசுகிற மாதிரியா. அந்த சார் யாருன்னு நாருது ஊரை, உங்கள் கட்சிக்காரன் தான், உங்கள் முக்கியமான மந்திரிங்க தான் இந்த வேலை பார்க்குறாங்கன்னு நாருது. அதுக்கு சொல்கிறாரு கொங்கு ஈஸ்வரன். அந்த சார் கவர்னராக இருந்தால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுமா? பாருங்கள், கவர்னர் இப்போ உங்களை மாதிரி காளி கூட்டமா, உங்களை மாதிரி மூன்றாந்தர கூட்டமா, மூன்றாந்தர அரசியல்வாதிகள். அவர் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். அரசியல் சட்டத்தில் அவருக்கு தலைமை பதவி கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்டாலின்லாம் கையெழுத்து போட்டால் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் தான் செல்லும். ஸ்டாலின் பை ஆர்டர் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னு எதுலேயும் போட முடியாது. கவர்னரின் ஆர்டர் அப்படின்னு தான் போடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அரசியல் சட்டத்தின் தலைவராக இருக்கிறவரை இந்த அந்தசார்னு சொல்லி ஒரு மூன்றாம் தரவன் பூரா கட்சிக்காரன் பூரா இதில் பங்கு பெற்றதை அவரை கொச்சப்படுத்தி பேசுகிறாங்க. கொங்கு வேளாளர் சமூகத்தை சொல்ல, இந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய மானம் போயிடும். மூன்றாந்தர ஆளுகளுக்கு இப்படி போட்டிங்கன்னா எப்படி பேசுகிறாங்கப்பா. கவர்னர் தான் நமக்கு சொந்தக்காரரா? இல்லை, ஒரு படித்த மனுஷன் பெரிய போஸ்ட்டில் இருக்கார். அவருக்குரிய மரியாதையை அரசியல்வாதியாகி ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க கொடுக்க வேணாமா? ஒரு 3 சாதாரண ஆட்களாக இருந்தால் பரவாயில்லை. அதனால் அந்த கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஒருத்தர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் கஞ்சாடை காட்டியிருந்தா அவர் கோட் ஷூட்டெல்லாம் உருவி இருப்பாராம். முதலே சொன்ன துச்சாதனன் துரைமுருகன், இப்போ ஒரு துச்சாதனன். இவர் ஆம்பளை இதை உருவுறாங்கிறார். துச்சாதனன் பொம்பளை இதை உருவணும். துரைமுருகன் ஜெயலலிதா மேடம் இதை போய் சேலையை பிடிச்சி எடுத்தார். இருந்தாலும் ஆம்பளை வந்து பேண்ட்டு கோட்டெல்லாம் உருவி இருப்பேங்கிறாரு சத்தியமூர்த்தி, முன்னாள் மந்திரி. அதனால தான் பேசுகிறேன், இல்லைன்னா மூன்றாந்தர ஆளு மாதிரி விட்டு. சத்தியமூர்த்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முன்னாள் அமைச்சர். 2009-8 நான் போயஸ் கார்டன் ஜெயலலிதா அவர்களை பார்க்க போயிருந்த போது இவரை பார்த்தேன். இவர் வந்து இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நின்றுக்கிட்டு இருந்தார், சத்தியமூர்த்தி. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ஒரு சத்தியமூர்த்தி என்ன, எந்த சத்தியமூர்த்தி? முன்னாள் மந்திரி,
கூட்டத்தில் என்ன முன்னாள் மந்திரி கூட்டத்தோடு போய் நின்றுக்கிட்டு இருக்காரு, மூணாந்தர ஆள் மாதிரி நினைக்கிறாரு. அங்கே உள்ள ரூமை திறந்து விட்ட உடனே அடித்து பிடிச்சி முதல்ல இவர் தான் ஒன்றார். பார்த்தேன், என்னடா மந்திரிக்குரிய தகுதியே இல்லை. அங்கே உள்ளே போய் அடிமை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கார். கடைசி சீட்டு அந்த இதில் 2009 பாராளுமன்ற தேர்தலில் சீட்டு வாங்குறதுக்கு சசிகலா காலில் போய் விழுந்தார். இன்றைக்கி இருக்கார் கண்ணப்பன் மந்திரி, அவர் காலில் போய் விழுந்தார். விழுந்து அந்த அம்மா அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. 2 கோடி ரூபா கையில் கொடுத்தாங்க ஜெயலலிதா, அதே சத்தியமூர்த்திக்கு. தோத்தார். அடுத்து நான் அவங்க ஜெயலலிதா அவங்கள பார்க்கும்போது அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இந்த சத்தியமூர்த்திக்கு 2 கோடி ரூபா கொடுத்தேன், அவன் ஒரு வந்தாலும் மூக்க அழகிட்ட பணம் வாங்கி வேண்டுமென்றே தோற்றார். அவங்க சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட ஆள் பாருங்கள். அதிமுகவில் இருந்துட்டு அதிமுக சார்பில் எம்பிக்கு நின்றுக்கிட்டு ஜெயலலிதா மேடத்துக்கு 2 கோடி வாங்கி அழகிரியோட பேரம் பேசி தோற்றுருக்காரு அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதர் இன்றைக்கி கவர்னர் சொல்கிறார், பேண்ட்டையும் ஷூட்டையும் உருவிடுவேன். எவ்வளவு தரம் கெட்டவர்கள் இருக்காங்க பாருங்கள் திமுகவில். ஒரு கவர்னர் எப்படியா பேசுகிறது. அடுத்து தரங்கட்ட முரசொலி, அந்த திரும்பில் டாய்லெட் பேப்பர் எவனும் படிக்கிறது இல்லை, கட்சிக்காரனே படிக்கிறது இல்லை, 10 பேர் படித்தா அதிகம். டாய்லெட்டில் டாய்லெட்டு பத்திரிக்கையில் என்ன தலையங்கம் எழுதியிருக்கான், கவர்னரின் நடவடிக்கை சண்டித்தனமானது. சண்டித்தனம் பண்ணுறவன் பூரா உங்கள் ஆள். உங்கள் பொன்முடி போனதோட உள்ளே வரும்போது வெளில போன கையை காமிச்சு போடான்னு சொன்னார், அது சண்டித்தனமா இல்லையா? உங்களுடைய ஸ்டாலின் உள்ளே உக்காந்துக்கிட்டு அவர் ஜனகணமனதி போடலன்னு எதிர்த்து போனோன்னா அவருக்கு எதிராக தீர்மானம் போடுன்னு சொன்னார். அவர் சண்டித்தனம் பண்ணவரா இல்லை வேறு கவர்னர் பண்ணாரா? உங்கள் அப்பாவுடைய சண்டித்தனம் பண்ண முடியும்? அங்கே போயிட்டு அவர்கிட்ட அங்கேருந்து வாங்கன்னு இது இன்விடேஷன் கொடுத்துட்டு அழைப்புதல் கொடுத்துட்டு இங்கே வந்துக்கிட்டு சண்டித்தனம் பண்ணுறது உங்கள் அப்பாவுவா இல்லையா? சண்டித்தனத்துக்கும் திமுகவுக்கும் தான் இன்றைக்குமே சம்பந்தம். எவ்வளவு சண்டித்தனம் பண்ணியிருக்காங்கன்னு நான் லிஸ்ட்டே கொடுக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள். கொஞ்சம் நெஞ்ச சண்டித்தனமாக பண்ணீங்க, வெக்கம் இல்லாமல் சண்டித்தனத்தை கவர்னர் பண்ணியிருக்காருன்னு வெறும் சமூக விரோதிகளை கட்சியில் வச்சுக்கிட்டு சமூக விரோதிகளை மந்திரியாக்கிக்கிட்டு பேசுகிறீங்க அப்படிங்கிறத டாய்லெட் பேப்பர் முரசொலிக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விஷயமா இதுவரை வாயை திறக்கிற ஸ்டாலின். அவர் சட்டசபையில் தான் வாயை திறப்பார். ஏன்னா சட்டசபையில் என்ன பேசினாலும் வழக்கு போட முடியாது. வாயவே திறக்கலை பாவம் பையனும். இன்றைக்கி சட்டசபையில் திறந்துருக்காரு. என்னென்னா அண்ணா இதை விட்டுட்டார். பொள்ளாச்சிக்கு போயிட்டார். பொள்ளாச்சி வழக்கில் அதிமுக அரசாங்கம் எஃப்ஐஆர் போட 12 நாள் ஆச்சான். இவர் ஒரே நாளில் போட்டார். அவன் 12 நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டாலும் எஃப்ஐஆரை மறைக்கலை. ஒரே நாளில் எஃப்ஐஆர் போட்ட நீங்கள் ஒரே நாளில் எஃப்ஐஆர் காணாமல் போச்சு. ஸ்டாலின் பதில் சொல்லுங்கள், எஃப்ஐஆர் எப்படி காணாமல் போச்சு? நீங்கள் தான் எடுக்க சொன்னீங்களா? எஃப்ஐஆர் எடுத்துருங்கடா. அதில் அந்த சார்னு அந்த பொண்ணு சொல்லுது, எந்த சார்னே எல்லாம் கேட்பான், உடனே எடுத்துரு. 2வது பேரை போட்டுட்ட, உன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அதிகாரி மேலே, அது எனக்கு பிரச்சனை வரும், அதனால் நீ எடுத்துரு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரை மறைச்சது ஏன்? ஸ்டாலினுக்கு அது தான் கேட்குறோம். அவங்க எஃப்ஐஆர் 12 நாள் கழிச்சு போட்டாலும் எஃப்ஐஆர் போட்டாங்க, இன்றைக்கி வரை இருக்குது. அந்த எஃப்ஐஆரில் அவங்க அந்த பெண்ணோட பேரை போட்டதுனால அந்த எஸ்பி மேலே நடவடிக்கை எடுத்தாங்க. நீங்கள் இந்த எஃப்ஐஆரில் பெண் பேரை போட்டதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எஃப்ஐஆரே காணாமல் போயிடுச்சே காணாமல். இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஸ்டாலின் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த கேள்வி. அடுத்து அதிமுக பொள்ளாச்சி இதில் எஃப்ஐஆர் 12 நாள் கழிச்சு போட்டாலும் சிபிஐக்கு அனுப்புனாங்க. ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா, முதுகெலும்பு இருக்கா? சிபிஐக்கு அனுப்ப முடியுமா அந்த வழக்கை? தைரியம் இருக்கா? ஓடி மறைக்கிறீங்களே. அப்புறம் நீங்கள் அதிமுகவை குற்றம் சொன்னீங்கன்னா இப்படி வழக்கை மறைக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் மேலே சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்களை ஒப்பிட்டு பேசாதீங்க. மற்றவங்கெல்லாம் அப்படி மறைக்கலை. அது மட்டும் இல்லையே, அந்த பெண்ணுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க? பல்கலைக்கழகத்து இவங்க மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் அழுத்தம் கொடுப்பதாக செய்தி வருது. ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க? வெளியில் வாயை திறக்காதுன்னு அந்த பெண்ணுக்கு ஏன் மிரட்டல் போகுது? அந்த பெண்ணுக்கு ஏன் அழுத்தம் போகுது? பதில் சொல்லுங்கள். இதற்கும் ஸ்டாலின் பதில் சொல்லணும். நீங்கள் பேசுனதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கான பதிலை சொல்லுங்கள். என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அதுக்கு அடுத்தது முக்கியமானது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த சாரும் பின்னணியில் இல்லைங்கிறார் ஒரு முதலமைச்சர். இப்படி அப்பட்டமாக பொய்ய சொல்கிறார்.
எந்த சாரும் பின்னணியில் இல்லைன்னா அந்த பெண்ணு ஏன் குற்ற புகார் கொடுக்கும்போது அந்த சாருங்கிறத ஏன் சொல்லிச்சு? அப்போ புகார் கொடுத்த பொண்ணு பொய்ய சொல்லிச்சா? இதில் எந்த சாரும் பின்னணியில் இல்லை. எல்லா குற்றத்திலும் உங்கள் சாருங்க தான் நிறையா பேர் பின்னணியில் இருக்காங்க. எல்லா குற்றத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு குற்றமா 2 குற்றமா அடிக்கிட்டு போவா? அதனால் தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லா குற்றங்களிலும் உங்கள் கட்சியைச் சேர்ந்த சார்கள் தான் பின்னணியில் இருக்கிறார்கள். புரிஞ்சுக்கங்க. ஸ்டாலின் முதல் விஷயம், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இது எல்லாம் பிடிபட்டது. கள்ளச்சாராயத்தின் பின்னணியில் இருந்த சார் யார்? ஏவா வேலுன்னு மந்திரி இருக்காரு, அந்த சார் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காய்ச்சினதில் ஏவா வேலு என்ற சார் தான் பின்னணியில் இருந்தார். செம்மன் குவாரியில் கொள்ளையடித்ததில் உங்களுடைய பொன்முடி என்ற மந்திரி தான் சாராக பின்னணியில் இருந்தார். அந்த சார் தான் உங்கள் இதுலேயும் பின்னணியில் இருந்தார் செம்மன் குவாரியில். அதுக்கடுத்தது இப்போ டாஸ்மாக் கடையில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10-20 வாங்கி கொள்ளையடித்தாங்களே, அந்த குற்றத்திலும் உங்கள் செந்தில் பாலாஜி என்ற சார் தான் பின்னணியில் இருந்தார். இதுக்கப்புறம் இப்போ பிடிச்சிருக்காங்க துரைமுருகனை பையன். அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? மணல் கொள்ளையில் உங்கள் துரைமுருகன்கிற சார் தானே பின்னாடி இருந்தார். போதை மருந்து கடத்தினதில் ஜாஃபர் சாதிக்கு பிடிப்பட்டார். அவர்கிட்ட 7 லட்சம் ரூபா செக் வாங்கினது யார்? உங்கள் உதயநிதிங்கிற சார் தானே. அதுக்கடுத்தது நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் துபாயில் கள்ளத்தனமாக கம்பெனி ஆரம்பித்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டீங்க. அதில் பின்னணி இருந்தது அன்பில் மகேஷ் என்ற சார் தானே. இத்தனை சார்களுக்கும் தலைவனாக இருப்பவர் ஸ்டாலின் என்ற சார் தானே. அதனால் எந்த சாரையும் எதிலையும் பின்னணியில் இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்வதை என்ன காதில் பூ சுற்றுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்க விரும்புகிறேன். அடுத்தது ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, பாஜக கதையை பற்றி நான் பேச விரும்பலை, நான் பேசினா இந்த சபையோட மாண்பே போயிடும் அப்படின்னு பாஜகவினர் பொதுவெளியில பேசியிருக்கிறாங்க, தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல. இந்த சபையோட மாண்பு யாரால் போனது? இந்த சபையோட மாண்பை கெடுத்தவர்கள் யார்? உங்கள் அப்பா தான் ஆரம்பித்தார். இந்த சபையோட மாண்பை கெடுக்கிறதுக்கு ஆரம்பித்ததே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொச்சை வார்த்தைகளில் பேசி, அந்த சட்டசபையில் பேசக்கூடிய வார்த்தைகளில் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி சபையின் மரபை கெடுத்தது யார்? ஏற்கனவே நாடாவை வளர்த்து கதை சொன்னேன். அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் கதை ஒன்று இருந்தது. நெடுஞ்செழியன்னு அந்த கதர் வேஷ்டி கட்டுவாங்க. அப்போ உள்ளே அன்றாயர் போட்டிருப்பார். அது வேஷ்டி வரும்போது தெரியும். அனந்தநாயகி என்பவர் சொன்னார், எப்பா திமுக காரங்கெல்லாம் கதர் போட மாட்டேன், கதரும் போட மாட்டேங்கிறாரு. அந்த பாருங்கள், இவர் நம்ம நெடுஞ்செழியன் கதர் வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காரு. உள்ளே போட்டிருக்கிற அன்றவிடம் கதர் பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? உங்கள் அப்பா ஸ்டாலின், புரிஞ்சுக்கங்க, உங்கள் அப்பா என்ன வார்த்தையில் பேசினார். நெடுஞ்செழியன் உள்ளே போட்டிருக்கும் அண்டர்வேர் உள்ளாடை கதரில் தான் போட்டிருக்கிறார் என்பது நெடுஞ்செழியனின் மனைவிக்கு தெரியும். அம்மையாருக்கு எப்படி தெரிந்ததோன்னு கொச்சப்படுத்தி பேசினார் ஒரு பெண். அன்றைக்கே இப்போ சபை மாண்டு போச்சு, நாரி போச்சு உங்கள் அப்பாவால். நாடாவை வளர்த்து சொல்லி இந்த மாதிரி பேசும்போதே நாரி போச்சு. எம்ஜிஆர் விலகின உடனே நாரடித்து சபாநாயகரை 2 பேராக உள்ளே வச்சு அடிதடி எல்லாத்தையும் கொண்டாந்து நாரடித்தவர் உங்கள் அப்பா. துரைமுருகனையும் ஏஆர் ரகுமானையும் சுப்புவையும் தூண்டிவிட்டு வேஷ்டி அவுத்துட்டு அன்றவரோட சட்டசபையில் குதிச்சு போனாங்களே பெஞ்சு. அன்றைக்கே நாடி போச்சு உங்கள் சட்டசபை. உங்கள் அப்பாவிடையா நாரடிக்க முடியும்? ஜெயலலிதாங்கிறத பெண்ணுன்னு பார்க்காம சேலையை பிடிச்சி இழுத்தாங்களே, இதை விடையா அந்த சட்டசபையை மாண்பை நாரடிக்க முடியும்? பாஜக கதையை சொன்னால் சட்டசபையின் மாண்பு போகாது. உங்கள் அப்பாவுடைய கதை, உங்கள் திமுகவோட கதை, உங்கள் திமுக எம்எல்ஏக்கள் கதை அத்தனை பேரையும் சொன்னால் தான் உங்களுக்கு இந்த சட்டசபை மாண்பே கெட்டு போகும். ஏன் நீங்கள் சட்டையை கிழிச்சுக்கிட்டு பனியனோட வெளியில் வந்தீங்களா இல்லையா? அப்போ சட்டசபை மாண்பு கிடைலையா? நீங்கள்னா சட்டசபை மாண்பை பேசலாமா? பாஜக கதையை பேசினா சட்டசபை மாண்பு கெடும் ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். அப்படிங்கிறது இந்த கருத்துக்கு, அவர் சொன்ன கருத்துக்கும் நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது ஞானசேகரனை பற்றி ஒரு புது உண்மையை சொல்கிறார் ஸ்டாலின். ஞானசேகரன் திமுக உறுப்பினர் இல்லையா, ஆனால் திமுக ஆதரவாளர். ஏன் ஆதரவாளர்னு ஒத்துக்கிட்டாருன்னா, உதயநிதியோட நின்று ஃபோட்டோ வந்துருச்சு. இப்போ ஆதரவாளர் இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டான். அதுக்கடுத்தது மா சுப்பிரமணியோட நின்று ஃபோட்டோ வந்துருச்சு. அதனால் தப்பிக்க முடியாது.
எல்லாத்துக்கும் மேலே பவள விழா, கருணாநிதி பவள விழாவில் அவர் கூட்டத்தோடு வர்றாரு, 4-5 தலைவர்களோட பார்த்துருப்பீங்க வீடியோ. அப்படி வர்றாரு. இவ்வளவையும் செஞ்சவரை திமுக உறுப்பினர் இல்லையா, திமுக ஆதரவாளரான். ஒரு முதலமைச்சர் தரம் குறைந்து எப்படி பேசுகிறாரு பாரு. இவ்வளவு ஆதரவாளர் இல்லாத ஒரு உறுப்பினர் இல்லையா? உங்கள் மா சுப்பிரமணியத்துக்கு எலெக்ஷன் அப்பெல்லாம் என்னென்ன வேலை செஞ்சார், எலெக்ஷன் அப்போ ஒட்டின போஸ்டர்லாம் இவர் பேரும் இதோடு போட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த போஸ்டர் இல்லை, அந்த தைரியத்தில் பேசுகிறீங்களா? ஒரு முதலமைச்சர் தரம் தாழ்ந்து இந்த அளவுக்கு பொய் பேசக்கூடாது. அதனால தான் அவர் சட்டசபையில் இதை பேசுகிறாரு. வெளியில் பேசினா வழக்கு போட்டுருவாங்க. சட்டசபையில் பேசும் எந்த பொய்க்கும் வழக்கு போட முடியாது என்று யாரோ ஸ்டாலினுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அப்பட்டமான பொய்யை பேசி கொண்டு இருக்கிறார் ஸ்டாலின். அடுத்தது கேட்குறாரு, யார் அந்த சாரு, ஆதாரம் கொடுங்கன்னு நம்மகிட்ட கேட்குறாரு. கையில் போலீஸை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் நம்மகிட்ட சொல்கிறார், யார் அந்த சாருக்கு ஆதாரம் கொடுங்க, நடவடிக்கை எடுக்கிறேன். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? இருக்கிற ஆதாரத்தெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறீர்களே, அந்த பெண்ணை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா, ஆதாரம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லவர் மாதிரி அந்த ஆதாரத்தை கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஆதாரத்தை அழிப்பதில் முதல் வேலை நீங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இதை வந்து நீங்களும் உங்கள் காவல்துறையும் தலையிடாமல் இருந்தால் இந்த வழக்கில் பல ஆதாரங்கள் வெளியில் வரும். அந்த சார் ரகசியம் வெளியில் வரும். அந்த சார் ரகசியத்தையும் ஆதாரங்களையும் வரவிடாமல் தடுத்து கொண்டிருப்பது நீங்கள், காவல்துறையை தவறாக உபயோகித்து. அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் சிந்திச்சு பாருங்கள். இவரெல்லாம் இந்த நாட்டின் முதலமைச்சருங்கிறது நமக்கு வந்து மிகப்பெரிய கேவலம் இல்லையா? அப்படிங்கிற கருத்து அடுத்த கருத்தாக அவர் சொன்ன எழுப்பிய கேள்விகளுக்கு இந்த பதிலாக சொல்ல விரும்பும். அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை விட்டுட்டாரு. அவர் பேசுறது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சியாம். பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக தான் நடக்கிறாங்கன்னு இவங்களை காப்பாற்றுறதுக்காகத்தான் இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். நான் அசிங்கமான ஆட்சிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சாட்சி. அதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிற பதில். எதுக்கு பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருக்கீங்க? அதுதான் சிபிஐக்கு போயிடுச்சு. அவங்க தான் சிபிஐட்ட கொடுத்துட்டாங்க, நல்லா விசாரிச்சுக்கப்பா, எங்கள் ஆள் சம்மந்தம் இருக்கானா, நல்லா விசாரிச்சுக்கப்பான்னு கொடுத்துட்டாங்க. அந்த தைரியம் இல்லையா? கொடுங்களேன் சிபிஐக்கு. எத்தனை சார் வெளியில் வரான்னு பாருங்கள். அதனால் பொல்லாத ஆட்சிக்கு போய் பொள்ளாச்சின்னு ரொம்ப விவரமாக பேசுகிறேன். அசிங்கமான ஆட்சி. அதுக்கு ஆதாரம் தான் உங்கள் அண்ணா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற கருத்தையும் ஸ்டாலினுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். செல்வ பெருந்தகை காங்கிரஸ் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதான். இந்த மாதிரி உலகமாக ஜோக் தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதான். மனுநீதி சோழன் எப்படிப்பட்ட அரசனியா, தன்னுடைய மகன் என்று பார்க்காமல் பசுவுக்கு நீதி வழங்கியவனாச்ச. ஸ்டாலினை போய் மனுநீதி சோழனோட பிள்ளைங்கள. ஸ்டாலின் மனுநீதி சோழனாக இருந்தால் செல்வ பெருந்தகை ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. உங்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் தான் கொலையாளி அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பமே சொல்லும்போது மனுநீதி சோழனாக ஆட்சி எடுக்காமல் உங்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறாரே ஸ்டாலின், அவரை மனுநீதி சோழன் என்று சொல்கிறீர்களா? ஒரு அரசாங்கத்தில் ஜூனியர் என்ஜினியராக வேலை பார்க்கும் ஒரு என்ஜினியரிங் பட்டதாரியை கன்னத்தில் அறைந்த உங்கள் திருவொற்றியூர் திமுக எம்எல்ஏவை காப்பாற்றி இன்னைக்கு வர அதில் வழக்கே போடாமல் இருக்கிறவர் வந்து மனுநீதி சோழனா? அவர்கிட்ட தான் கேட்குறேன், செல்வ பெருந்தகிட்ட. பெண் போலீஸ்கிட்ட வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணின 2 கட்சிக்காரர் மேலேயும் வழக்கு போடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறாரு இவர் வந்து. அப்போ இப்படிப்பட்ட ஸ்டாலின் ஒரு மனுநீதி சோழனா? கள்ள ஓட்டு போட்டு ஜெயக்குமார் பிடித்து கொடுத்த திமுக குற்றவாளியை இன்று வரை வழக்கு போடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறாரு இவர் ஒரு மனுநீதி சோழன் சொல்கிறீங்களா? தன்னுடைய மகனையே தண்டித்தவரில் மனுநீதி சோழன். உங்கள் மகன் 30,000 கோடி 2 ஆண்டுகளில் கொள்ளையடித்து விட்டார் அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியை சேர்ந்த மந்திரி பிடிஆர் தியாகராஜ் சொல்கிறாரு, மகன் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா? இவரை எல்லாம் வந்து மனுநீதி சோழனுக்கு இணையாக ஒப்பிடலாமா? அதனால் உங்களுக்கு இவருக்கு செல்வ பெருந்தகைக்கு புத்தி கலங்கி விட்டது அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த பேச்சுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பும் பதில். அடுத்தது இறுதி கருத்து. கதிரானந்த் அவருடைய கல்லூரியில் போய் முக்கியமான அறை
மற்றும் இதுக்கிட்ட சர்வர் எல்லாத்துக்கும் சீல் வச்சுட்டாங்க. இடி சீல் வச்ச உடனே இப்போ உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு கதிரானந்த். எங்கள் கல்லூரிக்கே சீல் வச்சுட்டாங்க, சர்வரெல்லாம் சீல் வச்சுட்டாங்க, சிசிடிவி வேலை செய்யலை, கம்ப்யூட்டர் வேலை செய்யலை, எங்களுக்கு அதை சீலை எடுக்க சொல்லுங்கன்னு வழக்கு போட்டிருக்காங்க. அவன் இடி சொல்லிட்டான் 22ஆம் நாங்கள் கேட்குற ஆவணங்களோட விசாரணைக்கு வா அப்படின்ட்டான். அடுத்தது இப்போ பேங்கை சீல் வைப்பான். இந்த கூட்டம் என்ன பண்ணிடுவோம், பேங்கை சீல் வைப்பான்னு தெரியும், ஏன்னா திருடர்களுக்கு தானே தெரியும். அவன் போலீஸ் என்ன பண்ணுவான், பேங்க்கில் இருக்கிற பணத்தை பூரா எடுத்துருவாங்க. அதனால் இப்போ பேங்க்குக்கும் சீல் வைக்க போகிறாங்க. பேங்க் அக்கௌண்ட் கதிரானந்த் பேரில் எங்கெங்கே அக்கௌண்ட் இருக்கோ எல்லாத்தையும் சீல் வைக்கணும். அடுத்தது இன்கம் டேக்ஸ் அவர் வீட்டுக்கு போய் பணம் எதுவும் வச்சுருக்காராங்கிறத செக் பண்ணணும். இதுதான் போயிட்டு இருக்கு. அடுத்து இவருக்கு அடுத்து தான் வருவாங்க. உங்களுக்கு துரைமுருகனுக்கு மணல் கொள்ளை, அந்த குவாரி, அதில் அடுத்த கொள்ளைக்கு துரைமுருகனிடம் அடுத்து வர இருக்கிறது அமலாக்கத்துறை. துரைமுருகனுக்கு சொல்கிறேன், பாம்பு காலை சுற்றிருச்சு. இவர் சொல்லியிருப்பார் பொன்முடி உங்ககிட்ட, அப்போ அது காலை சுற்றின பாம்பு மாதிரி இப்போவே மத்திய அரசாங்கத்திட்ட போய் யார்கிட்டையாச்சும் காலில் விழுந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொன்முடி, அவருடைய அனுபவத்தை. இவரும் மத்திய அரசாங்கம்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டார். பாம்பு காலை சுற்றிருச்ச துரைமுருகன் காலை. எம்ஜிஆருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு தான் போக முடியும் துரைமுருகன். அதனால் சீக்கிரம் அப்பாவும் ஜெயிலுக்கு போவார், பையனும் ஜெயிலுக்கு போவார். இந்த நாடே அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இறுதிக்கிறதுக்காக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.